யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மறுபடியுமாக அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நிகழ்ச்சியில் பல வசனங்களை நாம் படித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய போதனையின் லக்கு. இந்த வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய வாழ்வின் செயல்கள், நோக்கங்கள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் உங்களை உருவாக்கினதுனாலே அவருக்கு சொந்தம். எதற்காக உருவாக்கினாரோ அதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும். The very purpose for which you and I were created must be kept in mind. அதற்குத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை செலவிட வேண்டும். Because he created us, we owe him. அவர் நம்மை உண்டாக்கினபடியினாலே அவருடைய திட்டத்தை தான் நாம் செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அவர் நம்மை மீட்டெடுத்தார். அவர் நம்மை மீட்டெடுத்தார். He redeemed us. விலைக்கிரயம் கொடுத்து அவர் நம்மை வாங்கினார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? லிசன் கேர்ஃபுல்லி. பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. மீட்கப்பட்ட நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், நம்முடைய சரீரம் நமக்கு உரியது அல்ல. இது தேவனுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கவனியுங்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அடுத்து 20 வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Glorify God through your body and through your spirit. You are bought with a price. Our body is the temple of the Holy Spirit. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் 19 வசனத்தில் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்றும் 19 வசனத்தில் நாம் விலைக்கு பெற்றுக்கொள்ளப்பட்டோம்.
கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே என்று பவுல் கேட்கிறார், சொல்லுகிறார். ஆகையால் therefore தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், your body does not belong to you, your body belongs to God. He paid a price to get you. உங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர் சிலுவையிலே விலைக்கிரயம் செலுத்தினார். அதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு இதை வாசிக்கும் பொழுது ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருகிறது. சண்டே ஸ்கூல் ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருகிறது. கவனிங்க. ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன் கார்பென்ட்ரி அந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கொள்ளுகிறான். அவன் அந்த மரத்தை எல்லாம் வாங்கி அதை அந்த ரம்பத்தெல்லாம் வைத்து, ஏனென்றால் அவனுடைய தகப்பனார் வந்து கார்பெண்டர். ஸோ அவனுக்கும் அந்த ஸ்கில்ஸ், சின்ன பையன்தான் ஆனால் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவன் வந்து ஃபார் ஃபன் எல்லா பிள்ளைகளும் பேப்பரில் போட்டு செய்து அவர்கள் தண்ணீரிலே விடுவார்கள். மழை வரும்பொழுது இவன் யோசித்தான், நான் வந்து ரியல் போட் ஒன்று செய்து, கார்பெண்டர் பிள்ளை தானே, நான் ஒரு சின்ன ஒரு போட் ஒன்று செஞ்சு அப்பா கிட்ட ரொம்ப ஆசையாக கேட்டான். அப்பா, நான் ஒரு போட்டு செய்யணும் அப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒரு போட்டு செய்யணும். சரி, அதுக்கு வேண்டிய அந்த எல்லா காரியத்தையும் அப்பா வாங்கி கொடுத்து அந்த போட்டை செய்வதற்கு அவனுக்கு கைட் பண்ணி அவன் அந்த போட்டை செய்கிறான். ஒரு சின்ன ஒரு டாய் போட், பட் ஸ்பெஷல் போட். அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல், பிகாஸ் ஹீ இஸ் கிரியேட்டிங் இட். கவனிங்க, அந்த போட்டை ஃபைனலாக அவன் செய்து அவன் என்ன பண்ணுகிறான், மழை எப்படா வரும்னு வெயிட் பண்ணுறான். மழை வந்த உடனே பயங்கரமாக மழை பெய்யுது, அப்படியே தண்ணீர் அடித்து கொண்டு போகிறது. எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர் போட்டு செய்து விடுகிறார்கள். இவன் ரொம்ப எக்ஸைட்டடாக முதல்ல கொஞ்ச நேரம் பேப்பர் போட் எல்லாம் விட்டான். அதெல்லாம் போச்சு, கசங்கி போச்சு, மூழ்கி போச்சு, தண்ணி உள்ள வந்து. இவன் கடைசியாக எல்லாரும் கூடியிருக்கிற நேரத்தில் அவன் தன்னுடைய அந்த உடன் போட் அதை கொண்டு வந்து பெருமையோடு அந்த தண்ணீரிலே அவன் வைக்கிறான். தண்ணீர் வேகமாக அடித்து கொண்டு போகிறபடினாலே அப்படியே அது கொஞ்சம் நேரம் மறந்துக்கிட்டே போச்சு. ஆனால் தண்ணீர் வேகமாக போகிறபடினாலே இவனை விட்டு சற்று தூரமாக அது போய்விட்டது. அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. போட்டு, அவன் செய்த போட்டு, அவன் செய்த போட்டு, அவன் செய்த போட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த போட்டு அவனுடைய கையை விட்டு போய்விட்டது. அவன் படைத்த போட்டு தான், அவன் கிரியேட் பண்ண போட்டு தான், ஆனால் போயிடுச்சு. ரொம்ப துக்கத்தோடு, ரொம்ப வேதனையோடு, நான் கிரியேட் பண்ண போட்டு என் கையை விட்டு போயிருச்சே, நான் கிரியேட் பண்ண போட்டு என் கையை விட்டு போயிருச்சே என்று வேதனையோடு இருந்தான். ஒரு நாள் ஸ்கூல் முடித்து அவன் வரும் பொழுது அங்கே பழைய பேப்பர் கடை, பழைய பொருட்கள் உள்ள கடை, அது வழியாக வரும் பொழுது அவன் கண்களிலே ஒரு காட்சியை பார்த்தான். அந்த கடையில் இவனுடைய போட்டு அங்கே இருந்துச்சு. நேரா போயிட்டு அந்த கடைக்கார அண்ணங்கிட்ட, அண்ணாச்சி எனக்கு அந்த போட்டை கொடுங்க என்று கேட்கிறான். கடைக்காரர் சொல்லியிருக்காரு, தம்பி அந்த போட்டுடைய விலை என்னன்னு கேட்டியா முதல்ல என்று அந்த கடைக்காரர் சொல்றாரு. அதற்கு அவன் சொல்றான், இல்லை இல்லை இல்லை, நான் தான் அந்த போட்டையே செஞ்சேன், ஐ ஒன்லி கிரியேட்டட் தட் போட் என்று சொல்லுகிறான். இல்லப்பா,
எனக்கு பழைய பொருட்கள் கொண்டு வந்து விற்கிறவர்கள் கொண்டு வந்து விற்பார்கள். அதே போல் இந்த போட்டை வந்து யாரோ கொண்டு வந்து எங்ககிட்ட விற்றாங்க, நாங்கள் விலைக்கு தான் வாங்கியிருக்கிறோம். இப்போ நான் உனக்கு வேண்டுமென்றால் விற்கலாம், நான் இலவசமாக கொடுக்க முடியாது என்று அந்த கடைக்காரர் சொல்கிறார். அவன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், நான் தான் கிரியேட் பண்ணேன், ஐ ஆம் த ஓனர் ஆஃப் திஸ் போட். இப்போ என்னுடைய கையிலே வந்திருக்கிற தம்பி, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், யாரோ எடுத்துகிட்டு கொண்டு என்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்க. உனக்கு வேண்டுமென்றால் நான் கொடுக்கலாம், ஆனால் அதற்கான விலை கிரயம் எவ்வளவு என்று கேட்டான். அதற்கான விலை கிரயத்தை அந்த கடைக்காரர் சொல்லுகிறார். அவன் என்ன பண்ணுறான், இதை அப்பா கிட்டையும் அவன் சொல்ல விரும்பலை. ஏற்கனவே அந்த போட்டு தண்ணியில் விட்டு அது போனதையும் அப்பா கிட்ட அவன் சொல்லலை. ஆனால் வேதனையோடு இருக்கிற அந்த வேலையில் தான் அந்த போட்டை பார்த்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா, அவனுக்கு கொடுக்கப்படுகிற பாக்கெட் மணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை சேர்த்து வைத்து, அந்த அமௌண்ட் வந்த உடனே நேராக அந்த கடைக்கு போய் இடையில போய் சொல்லிட்டு வருவான், அண்ணாச்சி வேறு யாருக்கும் கொடுத்துடாதீங்க, நான் கண்டிப்பாக வாங்கிடுறேன். கடைசியில் அந்த பணத்தை சேர்த்து வைத்து அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து அந்த போட்டை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு வருகிறான். வரும்பொழுது பெரிய ஒரு சந்தோஷம். அந்த போட்டை பார்த்து சந்தோஷத்தில் அந்த சின்ன பையன் சொன்னானா, யூ பிலாங் டு மீ ட்வைஸ். ஒன், because I created you. Secondly, because I paid a price for you. I bought you. பிரியமானவர்களே, இந்த கதை வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் this is exactly what happened to you and me in salvation. ஆண்டவர் நம்மை படைத்தார், and அதனால நாம் அவருக்கு சொந்தம். மாத்திரமல்ல, அவர் நம்மை விலை கிரயம் கொடுத்து வாங்கினார். நம்மை படைத்த அவர் மறுபடியும் விலைக்கிரயம் செலுத்தணுமா? எஸ். அந்த போட்டு செய்த அந்த தம்பி திருப்பி அந்த போட்டை, தன்னுடைய போட்டையே விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது போல, தேவனாகிய கர்த்தர், உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மை அவருடைய சாயலிலே உண்டாக்கி இருந்தாலும், நாம் அவரை விட்டு தூரமாக போனபடியினாலே, நாம் இன்னொருவருடைய கையிலே சிக்கிவிட்டபடியினாலே, நம்மை விலைக்கிரயம் கொடுத்து அவர் வாங்கி அவருக்கு சொந்தமானவர்களாக அவர் நம்மை ஏற்படுத்தி கொண்டார். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறேன், இட் வில் மேக் மோர் சென்ஸ். உங்கள் சரீரமானது, 1 கொரிந்தியர் 6:19, நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். You were bought with a price. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். People of God, you and I must glorify God with all that we have. We don't belong to ourselves. நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. நேற்றைய தினத்தில் 2 தீமோத்தேயு 1:9 நான் ரட்சித்து அழைத்தார் என்று சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்று சொன்னேன். ஜாதிகளுக்கு ஒளியாய் இருப்பதற்காக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார் என்று சொன்னேன். சிறையிலிருந்து வெளியிலே வருவதை தான் யோசேப்பு விரும்பினான், ஆனால் அவனை சிங்காசனத்திலே கொண்டு போய் நிறுத்துவதைத்தான் ஆண்டவர் விரும்பினார். எகிப்திலிருந்து விடுதலையாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினார்கள், ஆனால் தேவனோ அவர்களை ஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்க தெரிந்து கொண்டார். God redeems you and me for a purpose. அந்த purpose புரிந்து கொண்டோமா? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள்,
நாம் விலைக்காக பெற்றுக்கொள்ளப்பட்டோம். we were bought with a price. இன்னொரு வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம், ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு பகுதி. ரோமன்ஸ் சாப்டர் 6. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்ப நன்றாக கவனிங்கள். 13ஆம் வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், நீங்கள் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, உங்கள் அவயவங்களை, லிசன் கேர்ஃபுல்லி, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். Let every member of your body become instruments of righteousness. நீதியின் ஆயுதங்களாக தேவனுடைய கரத்திலே உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் இருக்கட்டும். Let every part of your body, உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கமும் தேவனுக்கு பிரியமான ஆயுதங்களாக இருக்கட்டும். கவனிங்க, 11ஆம் வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். Count yourself as one that is redeemed for God. You are redeemed by God, but you are also redeemed for God and His purpose. 12ஆம் வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. உங்கள் சரீரங்கள் தேவனுக்கு உரியவைகள். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய நோக்கத்திற்காக நாம் மீட்கப்பட்டோம். இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Peter chapter 2 and verse 9 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ யாரு? விசுவாசிகள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், chosen generation, ராஜரீக ஆசாரியர் கூட்டமாகவும், ராயல் priesthood, பரிசுத்த ஜாதியாயும், holy nation, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். His own people. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மீட்கப்பட்டது அவருடைய புண்ணியத்தை அறிவிப்பதற்கு, அவருடைய நோக்கத்திலே ஈடுபடுவதற்கு.
மறுபடியும் மறுபடியும் ஆவியானவர் ஒவ்வொரு இரவும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா கர்த்தருடைய பிள்ளைகளே? நீங்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை அட்வான்ஸ் பண்ணுவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்திருக்கிறீர்களா? சபைக்கு போகிறீர்கள், எஸ், that is great, but you know what, you need to get involved. You need to become a functioning believer in the house of God. தேவனுடைய வீட்டிலே செயல்படும் விசுவாசியாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, கவனிங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை லைஃபை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பவுல் எழுதுகிறார். ரோமன்ஸ் 1-11, he is talking about life, salvation, victorious life, ஆவியிலே நடத்தப்படுதல், இதெல்லாம் குறித்து அவர் பேசுகிறார். ரோமன்ஸ் 1-11. இப்பொழுது 12ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? அப்படி இருக்க, எப்படி இருக்க? இதுவரை 11 அதிகாரம் ரோமர் 1லிருந்து 11 நீங்கள் படித்திருக்கிறீர்களே, நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே ரட்சிப்பு, நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே ஆவியானவர், லைஃப். இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஊழியத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். லைஃப் must manifest in service. Life must manifest in service. வாழ்க்கை சேவையிலே வந்து முடிய வேண்டும். அப்படி இருக்க, எப்படி இருக்க? இதுவரை நான் சொல்லி இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் இருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்க தானா செய்ய மாட்டீங்க, உங்களிடத்துல நான் கெஞ்சி கேட்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். I beseech you brethren. Why should Paul beseech brethren? Because brethren don't do it automatically. I beseech you brethren, offer your body as living sacrifice. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. லைஃப் மஸ்ட் மேனிஃபெஸ்ட் இன் சர்வீஸ். சங்கீதம் 51, சங்கீதம் 51, சாம் 51, 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். சாம் 51, repentance prayer of David. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். லார்ட், ப்ளீஸ் சேவ் மீ, ஐ அம் இன் a mess. என்னை மீட்டருளும், என்னை ரட்சித்தருளும், வழி விலகி போய்விட்டேன், என்னை மீட்டுக்கொள்ளும். அப்பொழுது கவனிங்க, 12ஆம் வசனம், என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று கதறிவிட்டு 13ஆம் வசனத்தில், அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். I will teach, I will involve myself in your purpose. நான் என்னை உம்முடைய திட்டத்திலே ஈடுபடுத்திக் கொள்ளுவேன். என்னை மறுபடியும் ரட்சித்துக் கொள்ளும், என்னை மீட்டுக் கொள்ளும். ஆமென். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். I'll be involved in your plan.
ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எவ்வளவு அழகா இருக்குல்ல. எந்த வசனத்தை நீங்கள் எடுத்தாலும் இந்த கிளாரிட்டி திருப்பி திருப்பி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வருவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு you and I must be involved in God's plan. இந்த 10 ஆண்டு காலம், எழுப்புதலின் 10 ஆண்டு காலம், ஆண்டவர் சபையை கொண்டு பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய போகிறார். plug yourself, இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் இந்த தரிசனத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். விஷன் 2030 என்பது ஒரு பெரிய ஒரு தரிசனம். ஆண்டவர் அந்த திட்டத்திலே அநேகரை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். தேசத்தை ஆசீர்வதிப்போம். ஆமேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே, அவருடைய அன்பினாலே நாம் ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக, பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். we love you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு போதிக்கிறீர், எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவருடைய கிரியையை நாங்கள் உணர்கிறோம். we know that you are building something into us. வாழ்வும் வசனம் நிகழ்ச்சிக்காக மறுபடியுமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சத்தியம் டிவிக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரை. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே தங்களை இணைத்துக்கொள்ள ஈடுபட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல காத்திருக்கிறோம். ஆமேன். உங்களுடைய ஜெபத்தினால, உங்களுடைய ஈகையினால, உங்களுடைய ஈடுபாட்டின் மூலமாக நீங்கள் இந்த ஊழியத்திலே இணைந்து கொள்ள முடியும். மிஷனரி ஊழியங்கள் செய்கிறோம். நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். God bless you. மறுபடியுமாக நாளை இரவு சந்திக்கிறேன்.